அனைத்து தோழர்களுக்கும் மற்றும் தமிழக அரசுக்கும் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் அழகாபுரம் கிராமத்தில் சுடுகாடு இல்லை, அந்த மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள், ஏரிக்கரையில் புதைத்து வருகிறார்கள் என்று ஒரு நேரடி லைவ் நான் அங்கே அந்த இறப்புக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது நான் அந்த காணொளியை போட்டிருந்தேன். அது மிக வைரலாக சென்று அதிகாரிகள் என்னிடத்தில் ஃபோனிலே கேட்டார்கள். நான் அதுக்கு உரிய பதில்களை சொல்லியிருக்கிறேன். ஆர்ஐ, மணி 6, தாசில்தார் போன்ற அதிகாரிகள் அங்கே வந்து ஆய்வு செய்திருக்கார்கள். காவல்துறையில் எஸ்பிசிஐடி அவர்கள் ஆய்வு செய்திருக்கார்கள். இன்னும் நிறைய அதிகாரிகள் தற்பொழுது ஆய்வு செய்திருக்கார்கள். அது மிக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏற்கனவே அண்ணாநகர் பகுதியின் இதே ஊராட்சியில் அண்ணாநகர் பகுதியில் வழி பிரச்சனை நம்ம கட்சி கையில் எடுத்திருந்தோம். வழியை திறந்துவிட்டு பகுதி ரோடு போட்டுவிட்டு இன்னும் பாதி ரோடு போடாமல் கிடக்குது. அண்ணாநகர் பழங்குடி மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகிறார்கள். அதேபோல் இந்த விஷயங்களை பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நான் பேசியிருக்கிறேன். இதுவரை ஒன்றும் நடைபெறவில்லை. இந்த ஆட்சியிலாவது நடைபெறும் என்று நான் நினைக்கிறேன். மருதூர் கிராமத்தில் சேரிகள் 3 இடத்தில் பிரிந்திருக்கிறது. பழைய காலனி வடக்கு பக்கத்திலும், தற்பொழுது உள்ள காலனி மேற்கு பக்கத்திலும், தெற்குப்பட்டி என்று ஒரு காலனியும் 3 இடத்தில் பிரிந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பைபாஸ் அருகில் ஒரு காலனி மருதூரில் இருந்து வருகிறது. அதில் யாராவது ஒருத்தவர்கள் இறந்து விட்டார், அந்த ரோட்டில் பொது பாதையில் தூக்கி செல்லக்கூடாது என்று சொல்லி நைட்டோட நைட்டாக கட்டில் வைத்துக்கொண்டு, நீ பழைய காலனியில் உனக்கு வீடு இருந்தாலும் அங்கே இல்லாவிட்டாலும் நீ அங்கே கொண்டு அந்த பாடியை போட்டுவிட்டு தான் நீ இறுதிச் சடங்கு வேலைகளை செய்ய முடியும். இதுபோல அவலங்கள் தமிழகத்தில் ஆண்டிமடம் ஒன்றியத்தில் குறிப்பாக சொல்லுகிறேன் நடந்து வருகிறது. தோழர்களே, இந்த காணொளியை நீங்கள் அதிகமாக அதிகாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் பரப்ப வேண்டும். நமது அமைச்சர் கவனத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக காவல் நிலையம் இயங்கி வருகிறது. ஆண்டிமடம் ஒன்றியத்தில் காவல் நிலையம் இயங்கி வருகிறது. குவாகம் கிராமத்தில் அங்கே இன்னமும் இரட்டைக்கோலை முறை இருக்கிறது. அதேபோல் தரையில் அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், அவர்கள் மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். இதை நான் அந்த காவல் ஆய்வாளரிடத்திலே நான் ஒரு விஷயத்துக்கு போகும்போது கூறியிருக்கிறேன். இதுவரை நடவடிக்கை எடுத்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அதுபோல் குப்பம் கிராமத்தில் சுடுகாடு சுத்தமாக இல்லாமல் அவர்கள் கிறித்துவ மக்கள் ஒரு 50 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். அங்கே வந்து 3 சென்ட் நிலத்தில் சொந்த நிலத்தில் சுடுகாடு வைத்திருந்திருக்கார்கள். இதுக்கு மேலே யாராவது இறந்து விட்டால் அங்கே புதைப்பதற்கு இடம் இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கார்கள். ஏற்கனவே நம்ம கொளப்பாடி கிராமத்துக்கு சுடுகாடு பிரச்சனை கையில் எடுத்திருந்தோம். அவர்கள் இப்போ சுடுகாடு வந்து ஒரு இடத்தை காமிச்சிருக்கார்கள், அந்த இடத்தை வாங்கி கொடுத்துருக்கார்கள். அதுபோல் குப்பம் கிராமத்துக்கும் சுடுகாடு தமிழக அரசு இடம் வாங்கி கொடுக்க வேண்டும். ஆண்டிமடம் ஒன்றியத்தில் பல்வேறு இடங்களில் மறைமுகமாக இரட்டைக்கோலை பிரச்சனை இருந்து வருகிறது. இதை அதிகாரி கவனத்துக்கு நான் கூறுகிறேன். அங்கங்கே நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இரட்டைக்கோலை வைத்திருக்கவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி
அந்த விஷயங்களை சரி பண்ண முடியும். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று செய்து கொண்டு இருக்க முடியாது. இந்த அரசு உடனடியாக இதுபோல தீண்டாமை பிரச்சனை எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெங்கே உள்ள பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டுமென பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.